அதே அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னா பசி, மக்களுக்கும் பசி. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசியின் போது ஒட்டகத்தை அறுத்துடலாம். ஒட்டகங்கள்லாம் இருக்குது, சில ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட்றலாம். ஏற்கனவே இந்த ஒட்டகம் பிரச்சனை இருக்குது. அப்போ தான் போகும்போது ரசூலாட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, கடுமையான பசி அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒட்டகங்கள் சிலது அறுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்போ உமர் நடுவில் வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை தராதிங்க. ஏன்னா ஏற்கனவே ஒட்டகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிறதே 4 பேர் 5 பேருக்கு ஒரு கணக்கில் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதில் இன்னும் அறுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் வீக் ஆயிரும். அப்போ அறுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பொருள் கொண்டாந்து கொடுக்குறோம், நீங்கள் அதில் துவா செய்யுங்க, அதில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவோம், அதை கொண்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இருக்கிற மிச்ச மீதி பொருளை கொண்டு வராங்க. அந்த 30,000 பேருக்கும் சேர்த்து அந்த ஒரு பாத்திரத்தில் என்னமோ கொட்டுறாங்க. கொட்டும்போது அது கிடைக்குது, வருது. எல்லா படை வீரர்களுக்கும் சாப்பாடு அது வருது. இது தவக்குல். அடுத்த வேலை சோறுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வைக்கிற கவலை இல்லாமல் அல்லாவுக்காக வேலை செய்கிறோம் இல்லையா, இது தவக்குல். இப்போ இந்த தவக்குள்ள அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றும். இங்கே ஃபாத்தியா ஓதுறது இந்த கான்செப்ட் வச்சு தான் இவன் முட்டால் ஓதிட்டு இருக்கான் இங்கே உட்காந்து போட்டு. அப்போ இந்த விஷயம் அல்லாஹ் சொல்கிற ரசூலா இது சொல்லிவிட்டு இந்த உணவு எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 27வது ஹதீஸாகவும் இருக்குது, முஸ்னத் அஹமதில் 11,996வது ஹதீஸாக இருக்குது, 11,096வது ஹதீஸ். அப்போ தான் ரசூலா அந்த வார்த்தையும் சொல்கிறாங்க, யார் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் உளப்பூர்வமாக சாட்சி சொல்வாரோ அவர் சொர்க்கம் நிச்சயம் செல்வார். உளப்பூர்வமாக சாட்சி போடுறோம், வாயில் இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், வாயில் சொல்கிறது உளப்பூர்வமாக சாட்சி சொல்கிறோம், எல்லாத்தையுமே செய்வோம். ஷஹீதும் பண்ணல. ஷஹீதுன்னா என்ன? ஷஹாதத். இப்போ கலிமா என்ன? அஷ்ஹது, ஷஹாதத், நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ ஷஹீத் ஆகிட்டான் அப்படின்னா அவன் சாட்சி சொல்லிட்டான்னு அர்த்தம். ஷஹீது ஆகிட்டான், சாட்சி சொல்லிட்டான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அப்படின்னு சொல்லி அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு ஷஹாதத்து கொடுக்கறது தான் என்ன, அது உளப்பூர்வமாக இருக்கணும். வாயில் சொன்னாலாம் ஒன்றும் நடக்காது. இது இந்த ஒரு சம்பவமும் இந்த தகுப்புல நடக்குது. இது